ஸோ இன்னைக்கு அஜித் சாரா இருக்கும் அடம் பிடிக்கிறாரு, நான் தான் பண்ணுவேன் எனக்கு நான் அப்படின்ட்டு ஒரு அடம் பிடிச்சி தான் இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள்லாம் நான் டூப் வேணாமா நான் பண்றோம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு சேஃப்டி நாங்க கொடுக்கறதெல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம். அஜித் சார் எந்த படத்துக்கு அடம் பிடிக்கிறாரு? எல்லா படத்துக்கும் நான் எந்த படத்துக்கு நான் போனதுல இருந்து ஃபர்ஸ்ட் சொன்னார் என்கிட்ட துணிவுல பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே ஹலோ மாஸ்டர்னா சார் வணக்கம் சார் சுப்ரீம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி வினோத் சொன்னாரு. சரி சார் சொல்லிட்டு சார் இந்த மாதிரி படம் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு சார். மாஸ்டர் முதல்ல என்னை வந்து ஸ்டார் கூப்பிடாதீங்க சரிங்களா, ரொம்ப ஜாலியா இருங்க. நீங்க ஒரு முதல் கூட ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணீங்களோ அது மாதிரி என்ன ஃபேஸ் பண்ணுங்க. சும்மா அஜித்ன்னு சொல்லிட்டு நீங்க பயந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் என்னை பத்தி நிறைய சொல்லுவாங்க, இன்ஜுரி ஆயிடுச்சுன்ட்டு. இன்ஜுரி இருக்குது, ஆனா ஆக்ஷன் பண்ணணும். இன்ஜுரி எந்த வீட்டில் தானே நான் இருக்கணும், ஏன் நடிக்க வரணும்? நான் நடிக்க வந்திருக்கேன்னா எனக்கு தெரியும், என்னோட ப்ரொடியூசர் கொடுக்குற பணத்துக்கு நான் என்னோட ரசிகர்களுக்கு நான் ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நீங்க என்ன புது ஹீரோ மாதிரி வேலை வாங்கணும். என்னால முடியலன்னு ஒரு கட்டம் வரணும், நான் சொல்லுவேன் உங்ககிட்ட, மாஸ்டர் எனக்கு முடியல பெயினா இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ வண்டி மாத்தீங்கன்னாரு. துணிவில ஒரு இடத்துல கூட டூப் போட்டாங்க அவ்வளவு கோவம் வரும். டூப் பத்து ஒரே ஒரு ஷூ ஷாட் வண்டி எடுத்திருப்பேன். நெருப்புல நடந்து வந்து நெருப்பெல்லாம் பிரிச்சு வந்து அந்த மாஸ்க் எடுக்கிற கை வண்டியை எடுத்திருப்பேன். அது வண்டி தான் அந்த படத்துல டூப். மற்ற எல்லாமே அவரே பண்ணாரு. பாம் பிளாஸ்டா இருக்கட்டும், ஓடுறதா இருக்கட்டும், கன் ஷூட்ஸா இருக்கட்டும், எல்லாமே பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் எல்லாமே தனக்கான ஒரு ரசிகர்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும்னா தான் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ரிஸ்க் சேஃப்டியா எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதுதான் என்ன நம்புறாங்க. நான் எடுக்கிற ரிஸ்கே நம்ம மாஸ்டர் வந்து சேஃப்டியா ஆக்கிடுவாரு அப்படின்னு நம்பும் போது நாங்க அவங்களுக்கு சேஃப்டியா எடுத்து கொடுத்துருவோம். நான் ஃபேக்டாக பண்ணது. ஓகே, குட் பேடாக்கு அது அப்படியே உள்டா பேக் டு பில்லா. எல்லாத்தையும் சொல்றேன், பில்லா பார்த்துட்டு எப்படி நம்ம பூஸ்ட் பம்ப் பண்ணணும். பில்லா 1 or 2 இல்ல பில்லாவே கிடையாது. பில்லா பார்த்துட்டு நம்ம எப்படி சந்தோஷப்பட்டோம். நடையா இருக்கட்டும், கட்சியலா இருக்கட்டும், உட்கார சேர்ல உட்காரதா இருக்கட்டும், டயலாகா இருக்கட்டும், அவருடைய ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பில்லா மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அந்த பூஸ்ட் பம்ப் இருக்கும். பில்லான்றது இன்னொரு பில்லா, எல்லாம் அடிக்க முடியாது. ஆக்சுவலி இந்த காஸ்டியூம்லாம் பார்க்கும்போது இந்த மார்க் ஆண்டனியோட ஃபீல் தான் மாஸ்டர் எனக்கு தெரியுது. கலர்ஃபுல்லா கலரா அஜித் அப்படின்னாலே ஒரு டிஷர்ட் ஜீன் ஒரு கோட் ஷர்ட் போட்டு ஒரு மாதிரி நடந்து வந்தாலே ஒரு ஸ்டைல் இருக்கும், ஸ்லோ மோஷன்லாம் போட்டு. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த படத்தோட சீக்வன்ஸா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு காஸ்டியூம் பார்க்கும்போது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுங்களா இது என்ன மாதிரி ஜானர்ல போகுது இந்த மாதிரி படமா. இதுல ஒரு பிரம்மாண்டமா ஒரு மாசா இருக்கும்ல, அதான் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த காஸ்டியூம் படம் என்ன மாதிரி இருக்கும்னு நினைச்சீங்க நீங்க? நான் ஏதாவது சொல்லி திட்டுவாங்க சொல்றேன். இல்ல நீங்க ரசிகர்களுக்கு அவர் வந்து இப்படியே இருப்பாரு, ரொம்ப ஃபன்னா ஜாலியா காமெடியா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஒரு மாசா இருக்கணும், ஒரு ஃபன்னா இருக்கணும், அதுல ஒரு ஸ்டைலிஷ் அழகெல்லாம் இருக்கணும், அவரை ரசிச்சுட்டே இருக்கணும். படம் ரொம்ப சீரியஸாவே இல்லாம ஜாலியா ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசிச்சுட்டே இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆதிக்கு ட்ரை பண்றாரு. அதுலயும் இருக்கு சென்டிமெண்ட்ஸ் இருக்கு, ஆக்ஷன்ஸ் நல்ல பெரிய பெரிய ஆக்ஷன்ஸ் இருக்கு, நல்ல கதை களம் கொஞ்சம் இருக்கு. அதனால அது ஒரு மூட் ஆஃப் மூவி தான்.